வெல்கம் டு ஆன்லைன் டெக். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் நாமக்கல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்குமே நம்ம வந்து பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஷீட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷீட் ஜென்ரேட் பண்ணி 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பி வந்து நமக்கும் ஃபைலிங்க்கும் இன்னொரு காப்பி வந்து கஸ்டமருக்கு கொடுத்து பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வாங்குவோம். ஸோ இது எல்லா கம்பெனிலையும் ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜரை நம்ம எப்படி அந்த ரிப்போர்ட் எப்படி வந்து ஜென்ரேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. பிஃபோர் தட் வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட் புக்ஸில் லெஜர். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைனுக்கும் முன்னாடியும் ஹைலைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டார்க் ப்ளூவில் ஹைலைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர்ஸ் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லெஜருக்குள்ளேயும் நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்க்கு டிஇ, அக்கௌண்ட் புக்ஸ்க்கு ஏ, ஸோ லெஜருக்கு எல்ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சுரேஷ் ஏஜென்சிஸ் அந்த கஸ்டமரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு F2 கிளிக் பண்ணிங்கன்னா பீரியட் வரும். ஓகேங்களா? 1/4/25 டு 31/3/26 இதுதான் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் இ கொடுங்க. கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கான்ஃபிகர் ஆப்ஷன் வரும். ஸோ கான்ஃபிகர் கிளிக் பண்ணி லெஜர் அக்கௌண்ட்டில் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து XML ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து XML ஃபார்மேட் வேண்டாம், நமக்கு வந்து PDF ஃபார்மேட்டில் தான் வேணும். ஸோ ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு F8. ஓகேங்களா? F8 கொடுங்க. F8ல வந்து PDFன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான PDF டாக்குமெண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபினான்ஷியல் இயரு, உங்களுடைய கம்பெனி நேமு, டு கம்பெனி நேமு, ஃப்ரம் கம்பெனி நேம் எல்லாமே இருக்கும். ஸோ டேட் இந்த இடத்துல இருக்கும். டேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கான நீங்கள் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, தென் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் ஃபர்தரான வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.